வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th term 3ல் இயல் 3. சரிங்களா? இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இதிலே பாருங்கள், நமக்கு தெரிஞ்சிச்சு இவங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. புத்தர், வள்ளலார், அன்னை தெரசா எல்லாமே என்ன அமைதி. சரிங்களா? இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது வந்து ஆசிய ஜோதி. சரிங்களா? நுழைய முன்னில் என்ன இருக்குன்னா, இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. ஆமாம், மனிதரிடம் மட்டுமல்ல மற்ற எல்லா உயிர்களிடம் வந்து இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம்முயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். சரிங்களா? இந்த நம்ம பராபர கண்ணி தாய்மானவர் பாடல் அதில் கூட இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துடணும். ஞாபகம் இருக்கா? அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும். சரிங்களா? இவ்விரண்டுமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் தான் யாருன்னா புத்தர். ஒரு சின்ன உயிருக்கு கூட நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவர். இவரோட அறிவுரை தான் இப்போ வந்து வரப்போகுது. முன்கதை சுருக்கம், ஒரு கதை சுருக்கம் சொல்கிறாங்க. என்னென்னா, அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் தான் யாருன்னா புத்தர். அவர் வந்து ஒரு அரசராக இருந்தவர். இந்த அரச வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்து துறவரம் வந்துட்டாங்க. அவர் தான் வந்து புத்தர். பிம்பிசார மன்னரின் யாகத்துக்காக வந்து ஆடுகள் வந்து கொண்டு செல்லப்பட்டன. யாரோட யாகத்துக்கு? பிம்பிசார மன்னரோட யாகத்துக்கு. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். அந்த யாகத்துக்கு ஆட்டுக்குட்டி போகுதுங்க, அது கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு தோளில் தூக்கிக்கிட்டாரு. அப்புறம் அங்கே போன பிறகு மன்னருக்கு அறிவுரை கூறினார். இதுதான் இந்த இப்போ நடக்க போகிற விஷயங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு லைன்ஸாக வரும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாம் இப்போ வந்து பாயிண்ட்டாக கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். அந்த யாகத்தில் இப்போ என்னென்னா, நின்றவர் கன்று நடுங்கினாரே, அதாவது அந்த யாகத்தில் நின்றுட்டு இருந்தாங்கள்ல, அவங்க எல்லாமே வந்து புத்தரை பார்த்துட்டு நேரில் ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, தொன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அதான் என்னென்னா, அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து புத்தரை பார்த்துட்டு அஞ்சினாங்க. ஆனால் அவங்க சொல்கிற கருத்தை வந்து கேட்கத்தான் ஒரு கூட்டமே நின்றுட்டு இருந்துச்சு. சரிங்களா? வாழும் உயிரை வாங்கிவிடலாம், இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும். வீழும் உடலை எழுப்புதலே ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆக. அதாவது என்னென்னா, ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஈஸியாக கொண்டுடலாம். ஆனால் வந்து அதை வந்து இறந்து போன ஒரு உயிரை வந்து எழுப்புறது தான் ரொம்ப கஷ்டம். அதை யார் நினச்சாலும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யாரும் விரும்புவது இன்னுயிராம். அதாவது எல்லாருமே வந்து தான் உயிரை காத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் என்றுமே காப்பது வந்து அன்னதேயாம். எல்லாரும் உயிரை வந்து பாதுகாக்க நினைக்கிறாங்க. பாரில் அதாவது பாருனா உலகத்தில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுதும் அறிந்தீரே. அதாவது அறிந்தீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, எறும்பு கூட தன் உயிரை காத்துக்கிறதுக்கு பாடுபட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். அதாவது இறக்க உள்ளம் கொண்டவங்களால் மட்டும்தான் வந்து நீள்நிலம், இந்த உலகம் நீள்நிலம் பரந்த நிலம்னு சொல்கிறாங்க, ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்தீரோ. என்னன்னா, பார்னா சொன்ன உலகம், மாறினா மழை. இந்த உலகத்தில் மழை பொழிகிறது, வயல் பக்குவமாவது, அதை நீங்கள் அறிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். காட்டும் கருணை உடையவர் தான் கண்ணிய வாழ்வை உடையவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, காட்டும் கருணை, அதாவது கருணை உடையவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ முடியும். மற்றவங்க எல்லாம் மற்ற உயிரையும் கஷ்டப்படுத்திட்டு அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டுங்க. இதுக்கு அந்த சொல்லும் பொருளும் இருக்குது. அடுத்து அந்த பொருளும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீங்கள் அதையும் இப்போ நம்ம படிப்போம். சரிங்களா? என்ன சொல்லலாம், காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ.
என்னென்னா காடு மலையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ஞ்சிட்டு வருதுங்க. வந்து பாலெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு கன்றுக்கு வந்து பால் கம்மியாக கொடுக்குது. அதனால் அந்த குட்டி ஆடை வந்து வருந்துது. இது உங்களுக்கு பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த உயிர் உங்களை சார்ந்து தானே இருக்குது, அதுவும் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்புவி மீதினில் இவ் ஆடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லோ. இந்த பாயிண்ட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உயிர் தான் வந்து உங்களை அண்டி பிழைக்கிற உயிர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடின் நம்மை உமக்கு வருமோ ஐயா, நன்மை வந்து உங்களுக்கு வருமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்து 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. நீ எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியோட தலை எடுக்கிறதுனால அகன்றிடுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். இந்த தீவினையுமே செய்யாதீங்க, ஆட்டுக்குட்டியோட உயிரையும் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும், அதாவது நரகம் அது ஆக்கிடும். புத்தியை விட்டு பிழையும் ஐயா. இந்த மாதிரி ஒரு புத்தியை விட்டு நல்லபடியாக எல்லா மக்களோடையும் சேர்ந்து நன்மையோட அந்த ஆட்டுக்குட்டியும் ஒரு உயிர், ஸோ அந்த ஆட்டுக்குட்டியோட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி. அது யார்? புத்த பெருமான். இந்த நூலை எழுதினது யார்? கவிமணி தேசிக விநாயகனார். சரிங்களா? வாங்க அது சொல்லும் பொருளும். அஞ்சினார் பயந்தனர், இது எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும். அஞ்சினர்னா பயந்தனர், கருணைனா இரக்கம், வீழும்னா விழும், ஆகாது முடியாது, நீள் நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாறினா மழை, கும்பினா வயிறு, பூதளம்னா பூமி, பார்னா உலகம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தாங்க இந்த பாடலோட பொருளில் இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஒரு ஒன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நூல்வெளி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நூல்வெளி. சரிங்களா? நூல்வெளி. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். எப்போ வாழ்ந்தார்? 20 வாழ்ந்தாங்க. சரிங்களா? 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்ற. எத்தனை ஆண்டுங்க? 36 ஆண்டுகள். நல்லா பார்த்துக்கோங்க. பள்ளியோட வெறும் ஆசிரியர் தான், தலைமை ஆசிரியர் கிடையாது. ஏன்னா கொஷின் கேட்டிருந்தாங்க 36 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக இருந்தது யாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவர் வந்து கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர். நம்ம சொல்லும்போதே கூட பாருங்களேன், கவிமணி தேசிக விநாயகனார் தான் படிப்போம். அதனால் இவரோட பட்டம் தான் வந்து கவிமணி, இவரோட பேர் தேசிக விநாயகனார். ஓகே. அடுத்து ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் வந்து ஆங்கில மொழியில் வந்து எட்வின் அர்னால்டு அப்படின்றவர் வந்து லைட்ஸ் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இதை வந்து இந்த நூலை தழுவி தான் எழுதப்பட்டது ஆசிய ஜோதி. லைட்ஸ் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிறது ஆசிய ஜோதின்னு வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்நூல் வந்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். கேட்பாங்க, புத்தரோட வரலாற்றை கூறும் நூல் என்ன அப்படின்னா ஆசிய ஜோதி. சரிங்களா? அடுத்து வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் இப்போ தான் பார்த்தோம், ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர்கள் வந்து எப்படி இருக்கும்? எல்லா உயிரிழத்தும் வந்து இரக்கம் கொண்டவர், நேர்மையாக வாழ்பவர்கள். சரிங்களா? ஒருவர் செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது? தீவினை செய்யக்கூடாது. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது ப்ளஸ் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை எல்லாம், பாலை ப்ளஸ் எல்லாம். சரிங்களா? அடுத்து இனிமை ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இனிமை ப்ளஸ் உயிர், இன்னுயிர். மலை ப்ளஸ் எலாம், நல்லா பாருங்கள், எல்லாம் இல்லை எலாம், மலை ப்ளஸ் எலாம் என்னும் என்பதனை வந்து சேர்த்து எப்படி எழுதலாம் அப்படின்னா மலையெல்லாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், டப்புன்னு ஆர்வக்குளாரில் மலையெல்லாம் அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா? அதனால் இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எலாம். ஸோ மலையெல்லாம். சரியா? இதோடு இந்த பாடம் நிறைவடைஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.